வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி கேலக்ஸி ஆர்ட்ஸில் உள்ள முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து இப்போ வேறு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. மெத்தடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் மணியில் போய்ட்டு அந்த வீடியோ ஆர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து டோட்டலாக வேறு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் வந்து சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் ஒரு நட வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேலக்ஸி ஆர்ட்ஸ் ப்ளே ஸ்டோர் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் டேரெக்டாக குரோமில் போய்ட்டு கூகுள் குரோமில் போய்ட்டு அதில் இந்த கேலக்ஸி ஆர்ட்ஸ் லாகின்னு போட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கிங்க. அதில் சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஆர்ட்ஸு. இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து அந்த ஆர்ட்ஸ் வந்து பார்க்குறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் உங்களுடைய கேலக்ஸி ஆர்ட்ஸை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண பிறகு எப்பயும் போல் உங்களுக்கு கீழே அந்த டாஸ்க் போல் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லாகின் ஆன பிறகு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் ஆர்ட்ஸ் பார்க்குறதுக்கான அந்த ஆப்ஷன் கேலக்ஸி ஆர்ட்ஸ்னு கீழே கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு திரும்படி இது மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் மாதிரி இருக்கா, மெனு ஆப்ஷனு. அதை வந்து கிளிக் பண்ணுவோம். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண பிறகு ஏர்ன் மணிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஏர்ன் மணியில் வந்து ஆரம்பத்தில் வியூ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது, அடுத்தது வீடியோ ஆர்ட்ஸ் இருந்தது. இதேமாரி உங்களுக்கு இதில் தான் நம்ம வீடியோ ஆர்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆஃபர் வால் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆஃபர் வால் டாஸ்க்கை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஆர்ட்ஸ் வந்து இந்த டைம் வால்னுங்கிற ஒரு ஆப்ஷன் நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டைம் வாலில் தான் இருக்கும். இந்த டைம் வாலில் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த டைம் வாலில் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த டைம் வால் ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் வித் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு கூகுள் ஜின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூகுளில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கீழே ரெட் கலரில். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட உள்ள ஃபோனில் உள்ள இந்த கூகுள் அக்கௌண்ட்டு காமிக்கும். நீங்கள் எந்த இதை வந்து லாகின் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை உங்கள்கிட்ட உள்ள அக்கௌண்ட்டை செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுற அந்த இமெயிலை அதில் ஏதாவது ஒன்று இதில் செலெக்ஷன் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்தாப்புல ஆப்ஷன் இதை மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ண அந்த கூகுள் அக்கௌண்ட் இதில் காட்டும். கீழே வந்து கண்டினியூ கொடுக்க சொல்லும். கண்டினியூ கொடுத்துக்கிங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு செட் பண்ணி ஓகே பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ஓகே பண்ண பிறகு அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெட் கலரு. ஐ அக்ரிங்கிறத கொடுத்துருங்க. இந்த ஐ அக்ரின்னு கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த பாயிண்ட்ஸு, சர்வே, டாஸ்க்கு, ஆஃபரு, கிளிக் ஆர்ட்ஸு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிளிக் ஹேர் டு கம்ப்ளீட் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள். இந்த ப்ரொஃபைலை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு இந்த கிளிக் ஹேர் டு கம்ப்ளீட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு, நீங்கள் உங்கள் ஏரியா பின்கோடு வந்து இருக்கும்ல, அந்த பின்கோடு வந்து கொடுத்துக்கிங்க. அதேமாரி ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலா ஃபீமேலாங்கிறத வந்து ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மந்த்தை வந்து எத்தனை மந்த்தோ அதில் வச்சுக்கிட்டு என்ன மாதமோ, டேட் வந்து எத்தனாம் தேதி அதை வச்சுக்கிட்டு இயரில் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இயரை வருஷத்தை அதில் வச்சு நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கிங்க. அதுக்கு கீழே வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடுங்கிறத வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதை வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஆர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வாங்க அதை எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷனில் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வகையான டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வே, 2வது டாஸ்க்கு, 3வது ஆஃபரு, 4வது கிளிக் ஆர்ட்ஸ்னு. இந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த 4த்துலேயுமே வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அன்லிமிட்டடாக. டைம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறத பொறுத்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ்னால் கணக்கு கிடையாது. அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களாட்டி ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு, இவ்வளோ பாயிண்ட்ஸ் இவ்வளோ ரேட்டுங்கிறதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அடுத்தது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீடியோவை உங்களுக்கு வந்து மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறதுனா, இதில் இந்த 4 டாஸ்க்கு நீங்கள் பார்க்கணும். இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வே டாஸ்க்கு கொடுத்துருக்காங்களா, சர்வேயில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணணும். இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 30 கேள்வி இருக்குது பாருங்கள். நான் வந்து 21 ஆஃப் 30 கேள்வி, இதில் வந்து 21 நான் முடிச்சிட்டேன். இதில் உள்ளதை என்னான்னு பார்த்து இதுக்கான ஆன்சரை நீங்களே வந்து சும்மா டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிக்கிங்க. அதேமாரி அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளாக நீங்கள் பார்க்குற டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 4th ஒன்று கிளிக் ஆர்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிக் ஆர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இந்த கிளிக் ஆர்ட்ஸில் வந்து நம்ம வியூ பண்ணுறது மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிளிக் ஆர்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு
29 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 10 செகண்ட் இந்த பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா போதும். வியூ பண்ணணும். 29 பாயிண்ட் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்கிட்ட வந்து 45 பாயிண்ட் வச்சுருக்கேன். அப்போ அப்ரூவ்டுன்னு போட்டு 45 பாயிண்ட்டுன்னு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வியூ பண்ணுறேன். வியூ பண்ணால் 29 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் அதை வியூ பண்ணிவிட்டு சும்மா வந்து ஒரு 10 செகண்ட் இந்த இதில் வந்து பேஜ் வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். அப்படி சும்மா அந்த 10 செகண்ட் நம்ம அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். ஒரு 10 செகண்ட் முடிஞ்சோடனே திரும்பி நம்ம போயிட வேண்டியதான். இதில் ஏதாவது ஆர்ட்ஸ் வரும். அப்படியே ஒரு 10 செகண்ட் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்குறோம். இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்பி ஒரு செகண்ட் பேக் வந்துடுறோம். பேக் வந்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 45 இருந்ததா. இப்போ வந்து நான் ஒரு ரீப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ரூவலில் 74 பாயிண்ட் கிடச்சிருக்கா. இதேமாரி உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. சில ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து கோட் நம்பர்லாம் கொடுத்து அதை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம என்டர் பண்ணணும். இதில் இன்னொரு இடம் வேணாலும் கிளிக் ஆர்ட்ஸ் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு கிளிக் ஆர்ட்ஸை கிளிக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதேமாரி தான். இதில் 5 செகண்ட் இதை பார்க்கணும். வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 பாயிண்ட் ஏறும். இதேமாரி தான் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வராலும் அன்லிமிட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆஃபர் வால் டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது இதில் ஆஃபர் வால் டாஸ்க்கை சொல்லிடுறேன். இந்த ஆஃபருங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. ஆஃபரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதில் கேம் மாதிரி இப்போ பாருங்க, இதை ஸ்டார்ட்டுன்னு நான் கொடுத்துட்றேன். இதை ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா இதில் வந்து அதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஒரு கேம் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கேம் ஓப்பன் த ஆப் ரிஜிஸ்டர் அண்டு கம்ப்ளீட் ஆல் டாஸ்க்கு வித் த ரிக்வயர்டு டைம். இந்த கேம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் உள்ள எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை பாயிண்ட் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. 1,92,93,104 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேமை நீங்கள் முடிச்சிங்கன்னா இந்த டாஸ்க்கை இத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். இது வந்து ஆஃபர் டாஸ்க்கு. வெறும் அப்புறம் டாஸ்க்குங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனில் இதுலேயும் அதுக்கு சம்மந்தப்பட்டது கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து இதில் வந்து 280 பாயிண்ட் கிடைக்கும். இது வந்து வியூ பண்ணுன்னா 15 செகண்ட் வியூ பண்ணணும். காப்பி பேஸ்ட்டு இதில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை நம்ம அவங்க கேட்ட இடத்துல சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே பாயிண்ட் ஒரு 280 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 1/2 hour சென்ட் கூட ஆட் ஆகும். சில டைமிங்கில் உடனே கூட ஆட் ஆகும். அதில் கொடுத்துருக்கிறத பார்த்தாலே தெரியும், காப்பி அண்ட் பேஸ்ட் திஸ் கோடு. அப்போ இதை நம்ம வியூ பண்ண போகிறோம். வியூ பண்ணிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நேராக இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பேராகிராஃபை நீங்கள் இதை படிக்க கூட தேவையில்லை. இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதோ தான் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அதேமாரி இதில் வந்து ஐ எம் நாட் ஏ ராபர்ட்னு கொடுத்துருக்காங்க. ராபர்ட்னு அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இதை கொடுத்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா கீழே வாருங்க. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே நம்ம இதோ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ண பாருங்கள். அதை இந்த இடத்துல கொடுத்துருங்க. பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதே இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு கொடுத்துருங்க. சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த டாஸ்க் வந்து இதை பார்த்தீங்களா, சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் யுவர் பெண்டிங் பாயிண்ட்ஸ் ஹவ் இன்க்ரஸ்டு. எனக்கு இந்த பாயிண்ட்ஸு அப்ரூவல் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்தமாரி தான் இந்த டாஸ்க்லாம் சிம்பிளாக பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு இதைமாரி உங்களுக்கு இதை அடுத்தது நிறையா பாயிண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,120 பாயிண்ட். இதில் என்ன கேட்டிருக்காங்களோ இதுக்குள்ளே ப்ரொசீஜரை நம்ம செஞ்சோம்னா இது வந்து 2 நாள் ஆகும். 2 டேஸ்னு கிரெடிட் ஆக. இதேமாரி நீங்கள் உங்களாட்டி எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ உங்களுக்கு சிம்பிளாக வேணுன்னா அந்த கிளிக் ஆர்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ளதை கிளிக் ஆர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சிம்பிளாக இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வியூ பண்ணிவிட்டு வர்றது தான். அது உங்களுக்கு என்ன விருப்பமோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அன்லிமிட்டடாக. இதை மாரி தான் நீங்கள் வந்து இதில் அந்த சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் ஏற்றிக்கணும். இப்போ எனக்கு வந்து பாருங்கள், அந்த பெண்டிங் பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் காட்டுதா. இது வந்து அந்த 31 நிமிஷம்னு இப்போ காட்டுனதில்ல, அதில் நம்ம டாஸ்க் பார்த்ததில்ல. இப்போ அது வந்து ஒரு 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 1/2 hour சென்று தான் இந்த வந்து அப்ரூவலுக்கு வரும். அதேமாரி இதில் வித்ட்ராவல் கொடுக்குறதும் சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வித்ட்ராவலுக்கு இதிலே பாருங்கள், டைம் வாலுக்கு நேராக 3 ஆப்ஷன் இருக்கா. அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வித்ட்ராவல்னு இருக்கும். இதுலேயே வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 100 பாயிண்ட் இருந்தால் வித்ட்ராவல் பண்ணலாம். வித்ட்ராவல் பண்ணால் உங்களுடைய ஜிஎல்எக்ஸ் காயினாக வந்து போயிடுவாங்க. இப்போ நான் இப்போ தான் பண்ணியிருந்தேன்.
384 பாயிண்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டேன். இதோ போட்டிருக்கு பாருங்கள், கீழே காட்டுது பாருங்கள். அதனால் இப்போ எனக்கு திரும்பி இதை பார்த்துட்டு தான் வித்ட்ராவல் பண்ணி வச்சுக்கணும். அதனால் இதுமாரி சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து இந்த எக்ஸ்சேஞ்செலாம் எப்படி நம்ம வந்து பணம் மாற்றுறதுங்கிறத அவங்க டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்த பிறகு கம்பெனிலேருந்து அடுத்த வீடியோ ஒரு ரெடி பண்ணி போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.